டியர் லேர்னர்ஸ், நம்ம இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸில் பில்ஸ் டிஸ்கவுண்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் செஷனில் லீசிங்கோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், லெஸ்ஸார்க்கு எப்படி இருந்துச்சு, லெஸ்ஸிக்கு எப்படி இருந்துச்சுலாம் பார்த்தோம். பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிடுங்க. வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். பில்ஸ் டிஸ்கவுண்டிங் ஆர் இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங் ஆர் பர்ச்சேஸ் ஆஃப் பில்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு செல்லர் அவர் குட்ஸை கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு. கஸ்டமர் இமீடியட்டாக பே பண்ண முடியாது. கஸ்டமருக்கு என்ன மாதிரி பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னா, ஒன்று கேஷ் பேமெண்ட் ஆர் கிரெடிட் பேமெண்ட். பெரிய பெரிய பிஸ்னஸ் கன்சர்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு யூஸ்வலாகவே கிரெடிட் பேமெண்ட் தான் இருக்கும். அதனால் அவங்க கிரெடிட் பீரியட், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 30 டேஸ்லேருந்து 120 டேஸ் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த இன் பிட்வீன் 30 டேஸ் டு 120 டேஸ் கிரெடிட் பீரியட் அலோவ் பண்ணியிருக்காங்களா, அந்த டைமில் செல்லருக்கு பண தேவை ஏற்படும். ஏன்னா அவங்க ஒர்க்கிங் கேபிட்டல், ஃபைனான்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி பட்சத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பையர் அவங்களோட இன்வாய்ஸஸ் பேங்க்குக்கு கொடுத்துட்றாங்க. அதான் நீங்கள் படிச்சிருப்பீங்க, லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, பேங்க் இமீடியட்டாக என்ன பண்ணிடுவாங்கன்னா, செல்லருக்கு பே பண்ணிடுவாங்க. ஒரு அமௌண்ட்டை கழித்து பே பண்ணுவாங்க. ஏன்னா டிஸ்கவுண்ட், ஏன்னா அவங்களோட ஃபீஸ் எல்லாமே, சார்ஜ் எல்லாமே எடுத்துகிட்டு பே பண்ணுறது தான் இந்த பில் டிஸ்கவுண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அது போக பேங்க் எப்போ இந்த பேமெண்ட் கஸ்டமர்கிட்டருந்து வாங்குவாங்கன்னா, அட் த எண்ட் ஆஃப் த கிரெடிட் பீரியட் கஸ்டமர் பேங்க்குக்கு அமௌண்ட் பே பண்ணால் போதும். ஏன்னா இமீடியட்டாக நம்ம கிரெடிட் பீரியட் கொடுத்துட்டு உடனே பணத்தை தானே நம்ம பையர்கிட்டருந்து வாங்க முடியாது. அதுக்கு பதிலாக பேங்க் மீடியேட்டராக இருந்து கிரெடிட் அலோவ் பண்ணுறதுனால அந்த ப்ராசஸ் தான் நம்ம பில் டிஸ்கவுண்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், ஃபேக்டரிங்க்கும் இந்த பில் டிஸ்கவுண்டிங்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு. அதே மாதிரி 3 பார்ட்டிஸ் தான் இன்வால்வ் ஆகிறாங்க, செல்லர், பையர் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஃபேக்டரிங்கை பொறுத்த வரைக்கும் செல்லர், பையர், நடுவில் ஃபேக்டர் அப்படிங்கிறவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பில் டிஸ்கவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்லி பேமெண்ட்டை மட்டும்தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர அதர் சேல்ஸ் லெட்ஜரியோ கேஷ் லெட்ஜர் எதையுமே பார்க்க மாட்டாங்க. ஃபேக்டரிங்கை பொறுத்த வரைக்கும் அதெல்லாமே பார்ப்பாங்க. அது போக பில் டிஸ்கவுண்டிங்கில் தான் இந்த செல்லருக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அதாவது பேமெண்ட் கலெக்ட் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே செல்லர்ட்டி தான் ரீட்டைன் ஆகி இருக்கும். பட் ஃபேக்டரிங்கில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபேக்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். பார்ட்டிஸ் இன்வால்வ் இன் பில் டிஸ்கவுண்டிங். இந்த பில் டிஸ்கவுண்டிங்கில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னா, 3 பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆகிறாங்க. யாரெல்லாம்னா, பிஸ்னஸ், அதாவது த என்டிட்டி செல்லிங் த இன்வாய்சஸ் அண்ட் நீட்ஸ் ஆஃப் இமீடியட் ஃபண்ட்ஸ், அதாவது செல்லர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பர்ச்சேசிங் த இன்வாய்சஸ் அட் அ டிஸ்கவுண்டட் ரேட் அண்ட் ப்ரொவைடிங் ஃபண்ட்ஸ் டு த பிஸ்னஸ். யூஸ்வலாக இந்த ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் யார் இருப்பாங்கன்னா, பேங்க்ஸ், ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ். ஃபைனலாக யார் அப்படின்னா, டெட்டார், அதாவது த கஸ்டமர் ஆஃப் த பிஸ்னஸ் ஹூ ஓஸ் பேமெண்ட் ஃபார் த டெலிவர்ட் குட்ஸ் ஆர் சர்வீசஸ், அதாவது பையர். பில் டிஸ்கவுண்டிங் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னாக்க, பிஸ்னஸ் அவங்க குட்ஸை கஸ்டமர்ஸ்க்கு டெலிவர் பண்ணுவாங்க. அவங்க அண்ட் ஜென்ரேட்ஸ் அண்ட் இன்வாய்ஸ். இந்த பிஸ்னஸ், அதாவது செல்லர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனை அப்ரோச் பண்ணுறாங்க, அதாவது பேங்க் ஆர் நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸை பில் டிஸ்கவுண்டிங் ப்ராசஸ்க்காக அப்ரோச் பண்ணுறாங்க. இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பிஸ்னஸோட கிரெடிட் வர்த்தினஸை எவாலுவேட் பண்ணுறாங்க, டெட்டாஸோட கிரெடிட் வர்த்தினஸை எவாலுவேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பிஸ்னஸ்லேருந்து இன்வாய்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு டிஸ்கவுண்ட் ரேட்டில் அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க இமீடியட்டாக. இந்த பில் டிஸ்கவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா, பேமெண்ட் கலெக்ட் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி பிஸ்னஸ்டே தான் இருக்குமே தவிர, அதாவது செல்லர்டே தான் இருக்குமே தவிர பேங்க்கில், அதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இடையில நம்மளுக்கு இன்வால்வ் ஆகிறாங்களோ அவங்கக்கிட்டே இருக்காது. ஒன்ஸ் டெட்டாஸ் இன்வாய்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு அந்த டிஸ்கவுண்டட் அமௌண்ட் ரீபே பண்ணிடுவாங்க. எப்படி இந்த டிஸ்கவுண்டிங் ரேட்டை டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு சர்டன் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஹிஸ்ட்ரி அண்ட் கிரெடிட் ஸ்கோர் ஆஃப் த செல்லர். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எவ்வளோ வருஷமாக ரன் ஆகிட்டுருக்கு, பிஸ்னஸோட வால்யூம் என்ன, பையரோட கிரெடிட் வர்த்தினஸ், அதே மாதிரி பிஸ்னஸ் அதோட இண்டஸ்ட்ரியோட ஸ்டெபிலிட்டி எல்லாமே செக் பண்ணி தான் இந்த டிஸ்கவுண்ட் ரேட் டிசைட் பண்ணுவாங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. இந்த பில் டிஸ்கவுண்டிங் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நம்ம எடுக்கிறதுக்கு சர்டன் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது. என்ன க்ரைட்டீரியாலாம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும், நம்ம பிஸ்னஸ் மினிமம் 3 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கணும். அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் கம்பெனிஸ் கூட டீலிங் வச்சுருக்கணும், அதாவது கிரெடிட் ரேட்டிங் கம்பெனிஸ் கூட. அதே மாதிரி பிஸ்னஸோட கிரெடிட் ஸ்கோர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 650 அண்ட் அபவ் இருக்கணும். அது போக பிஸ்னஸோட டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 crore இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த பில் டிஸ்கவுண்டிங்க்கு எலிஜிபிளாக இருப்போம். டாக்குமெண்ட் ரெக்வயர்ட் ஃபார் பில் டிஸ்கவுண்டிங். இந்த பில் டிஸ்கவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் ஃபினான்ஷியல்ஸ், அதாவது பேங்க்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அதாவது லெட்டர் ஆஃப் கிரெடிட்,
அடுத்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் இன்வாய்ஸ் அண்ட் பேக்கிங் லிஸ்ட், டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட், லாரி ஆர் ரெயில் ரிசிப்ட், அப்புறம் டெலிவரி செல்லான்ஸ், acceptance from tough credit issuing bank, discounting requisition letter or application. இது எல்லாமே கேட்பாங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் பில் டிஸ்கவுண்டிங். இந்த பில் டிஸ்கவுண்டிங்கால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா, சில்லரை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் அண்ட் ஈஸி. எதுக்காக அப்படின்னா டாக்குமெண்டேஷன் ரெக்கார்டு வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து வித்தின் அன் ஹவர்ஸில் வந்து லோன் வந்து கிராண்ட் பண்ணிடுவாங்க. இதே இது வந்து நம்ம டேர்ம் லோன்ஸ் போகிறோம் அப்படின்னா நிறைய டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர், அதேமாதிரி லென்த் ஆஃப் த ப்ராசஸ் ஆல்சோ ஹை. அடுத்து நம்ம பார்த்தோன்னாக்கா கொலாட்ரல் ஃப்ரீ. இந்த பில் டிஸ்கவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அசட்டையும் நம்ம செக்யூரிட்டியாக ப்ளெட்ஜ் பண்ண தேவையில்லை. இந்த லோன் எப்படி கொடுக்காங்கன்னா அன்பெய்ட் சேல்ஸ் இன்வாய்ஸ்க்கு பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால எந்த விதமான கொலாட்ரலும் தேவையில்லை. மெயின்டைன்ஸ் கான்ஃபிடென்ஷியலிட்டி. அதாவது இந்த பில் டிஸ்கவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் ஹேஸ் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் இட் சேல்ஸ் லெட்ஜர். சேல்ஸ் லெட்ஜர் எல்லாமே பிஸ்னஸ் பீப்புள்கிட்ட தான் இருக்குமே தவிர, செல்லர்கிட்ட தான் இருக்குமே தவிர, கஸ்டமர்ஸோட எந்த டீட்டெயிலும் வந்து ஃபைனான்சிங் கம்பெனிக்கு வந்து தெரியாது. ஆனால் இதே வந்து ஃபேக்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் லெட்ஜர் முதற்கொண்டு எங்கே போயிடும் அப்படின்னா ஃபேக்டர்ட்டு வந்து போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. அதாவது பிஸ்னஸ்க்கு செல்லருக்கு வந்து இமீடியட்டாக ஃபைனான்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க வந்து பில் டிஸ்கவுண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து அப்ரோச் பண்ணிக்கிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்ட் லிக்விடிட்டி. அதாவது இந்த மாதிரி அன்பெய்டு இன்வாய்ஸஸ் வந்து இமீடியட்டாக ஃபண்டாக கேஷாக கன்வெர்ட் பண்ணுறதுனால இந்த பில் டிஸ்கவுண்டிங் வந்து பிஸ்னஸ்க்கு வந்து லிக்விடிட்டியும் அதே மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. நோ இன்க்ரீஸ் இன் லயபிலிட்டி ஆஃப் த பிஸ்னஸ். இந்த டிஸ்கவுண்டிங் ப்ராசஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அடிஷ்னல் டெட்டாக வந்து பிஸ்னஸில் நம்ம வந்து கணக்கில் கொண்டு வர முடியாது. பில் டிஸ்கவுண்டிங் நம்ம பண்ணுறதுனால பேலன்ஸ் ஷீட்டில் வந்து எந்த மாதிரி சேஞ்சஸும் கொண்டு வர போகிறதில்ல. ஒன்லி டெட்டாஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குமே தவிர நம்ம இந்த மாதிரி பில் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் எதுலையுமே ப்ரொவைட் பண்ண தேவையில்லை. தீஸ் ஆர் ஆல் த அட்வான்டேஜஸ் ஆஃப் பில்ஸ் டிஸ்கவுண்டிங். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பில் டிஸ்கவுண்டிங். ஸோ பில் டிஸ்கவுண்டிங் வந்து எல்லா பிஸ்னஸ்க்குமே கிடைக்குமா அப்படின்னா இல்லை. ஏன்னா அவங்க வந்து பிஸ்னஸில் வந்து மினிமம் 3 years வந்து இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பில் டிஸ்கவுண்டிங் ஆப்ஷனே அவைலபிளாக இருக்குது. ஸோ நியூ பிஸ்னஸ்க்கு வந்து இந்த பில் டிஸ்கவுண்டிங் வந்து அவைல் பண்ண முடியாது. இது வந்து ஒன்லி ஷார்ட் டேர்ம் ஃபைனான்சிங்கை தவிர லாங் டேர்ம் ஃபைனான்ஸ் ஆப்ஷனுக்கு வந்து நம்ம கொண்டு போக முடியாது. இந்த பில் டிஸ்கவுண்டிங் வந்து எக்ஸ்பென்சிவ் ஃபார்ம் ஆஃப் ஃபைனான்சிங் கம்பேர்ட் டு அதர் மோட்ஸ். ஏன்னா பேங்க் ஓடி அதெல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக வந்து கிடச்சிரும். ஆனால் இந்த பில் டிஸ்கவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மினிமம் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி கூட நம்ம டீலிங் வச்சுருக்கணும், நம்ம பிஸ்னஸோட டேர்ன் ஓவர் வந்து மினிமம் 1 crore இருந்தால் மட்டும்தான் இந்த பில் டிஸ்கவுண்டிங் வந்து அவைல் பண்ண முடியும். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பில் டிஸ்கவுண்டிங் வந்து சென்ட்ரல் பேங்க் அதாவது ஆர்பிஐ என்கரேஜ் பண்ணாலுமே, ஏன்னா வந்து லோவர் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கிறதுனால அலோவ் பண்ணாலும், ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்தியாவில் வந்து இதை கொண்டு போக முடியல. ஏன்னா நிறைய ஃபினான்சிங் ப்ரோக்கர்ஸ் பேங்க்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுனால இது வந்து இந்தியாவில் வந்து லோவாக தான் இருக்குது. தீஸ் ஆர் ஆல் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பில்ஸ் டிஸ்கவுண்டிங். டியர் லேர்னர்ஸ், நம்ம இந்த செஷனில் பில் டிஸ்கவுண்டிங்னா என்ன, அதோட ப்ராசஸ், பார்ட்டிஸ் இன்வால்வ் இன் பில்ஸ் டிஸ்கவுண்டிங், அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றிலாம் பார்த்தோம். இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.